ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தி பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டோட கான்டெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏஐ பற்றி பேச போகிறோம். ஸோ ஏஐ வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸில் பயங்கர இம்பாக்ட் வந்து காட்டியிருக்கு. ஸோ எவ்ரி இட்டரேஷன் லைக் வந்து ஒவ்வொரு ரெவல்யூஷன் நடக்கும்போதும், ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட் வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப் ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ இன்டர்நெட் ஓரளவுக்கு வந்து பூம் ஆனதுக்கப்புறம், ஸோ வெப்சைட்லாம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு ட்ரெண்டு போச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு டைமும் ஒரு ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி டெக்னாலஜியில் வந்து பூம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்துட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ட்ரெண்ட் வரும்போது ப்ரீவியஸ் ட்ரெண்டில் இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் டிரைவ் பண்ணி அந்த டெக்னாலஜி வந்து க்ரோ ஆகும். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஏஐ எரால இருக்கோம். ஸோ ஏஐ ட்ரெண்டில் இருக்கோம். பட் ஆனால் வந்து ப்ரீவியஸ்லி நமக்கு நடந்த அந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் அந்த ஆப் ரெவல்யூஷன், ஸோ ஈவன் பிளாக் செயின் கூட வந்துச்சு. ஸோ பிளாக் செயின் இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பிட்காயின்லாம் வந்து பயங்கரமாக பூம் ஆச்சு. ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஏஐ சைடு வந்துட்டோம் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு ரொம்பவே பெரிய ஒரு டிராஸ்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்துருச்சு. ரொம்பவே வேகமாக இது வந்து அடாப்ட் ஆகிருக்கு. ஈவன் வந்து ஓப்பன் ஏஐலாம் கிட்டத்தட்ட $1 trillion வேல்யூவேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆனதே கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டா, இல்லை வந்து இது எது இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும்? ஸோ இன்னும் என்னென்ன ரெவல்யூஷன், இன்னும் எந்தெந்த ஃபீல்டில் வந்து இந்த ஏஐ வந்து இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாக் செயினை பற்றி நம்ம ப்ராப்ளி செப்பரேட்டாக ஒரு பாட்காஸ்ட் கூட பண்ணுவோம். அண்ட் பிளாக் செயினை பற்றி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய நேரம் வந்து பிளாக் செயினுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பிஸ்னஸ் எண்ட், என்டர்பிரைஸ் எண்ட் இருக்கு. இன்னொன்று வந்து கன்சியூமர் சைடு. கன்சியூமர் சைடு வந்து நம்ம முக்கால்வாசி டோக்கன்ஸ் நம்ம பார்ப்போம். டோக்கன்ஸ் அண்ட் காயின்ஸ் அண்ட் பிட்காயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து எண்ட் யூசருக்கு போய் இன்னும் போய் சேரல அப்படின்றதுக்கான ரீசன் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து டோன்ட் வாண்ட் டு கோ டு தி எண்ட் பீப்புள் அப்படின்றது தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து இப்போ யூஎஸ் டாலர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ அமெரிக்கால யூஎஸ் டாலர் மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் இந்தியன் ருபீஸ் மட்டும்தான் இருக்கு. நீங்க வேற எந்த கரன்சியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. அதுக்கு ஒரு காம்படிஷன்றது வர்றது தான் வந்து பிட்காயின். இப்போ பிட்காயின் நீங்க சொன்ன மாதிரி எல்லார் கைக்கும் போய் சேர்றதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இன்னும் இருக்குது. இட்ஸ் ஸ்டில் நீங்க அவங்களை யாருமே தடுக்கவே முடியாது. பிட்காயின் மட்டும் பேனே பண்ண முடியாது. சைனா எத்தனையோ தடவை பேன் பண்ண ட்ரை பண்ணிச்சு, இன்னும் பேன் பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறம் நீங்க வந்து ஒரு வாலெட் நீங்களே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு பேப்பர்லேயே ஒரு வாலெட் கிரியேட் பண்ண முடியும். So technically, this technology is something which is groundbreaking in terms of like no one can touch anything about it. சரி, அப்போ அதை வச்சுக்கிட்டு நீங்க டிரான்சாக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு சின்னதாக மதுரைக்குள்ளார ஒரு கிராமத்தில் கூட நீங்க வந்து பிட்காயின் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபினான்ஷியல் சிஸ்டமா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் போய் சேராதுக்கான ஒரு ப்ராப்ளம், ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கவர்மெண்ட்ஸும் தே ஹேட் இட். பிகாஸ் இது வந்து அங்க இருக்கிற லோக்கல் கரன்சி கூட வந்து ஒரு காம்படிஷன் வந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா நீ வந்து உன் கரன்சி வந்து டிவேல்யூட் ஆகிட்டே இருக்கு, ஏன் பிட்காயின் விலை ஏறிட்டே இருக்கு? சிம்பிள் கொஸ்டின் பார்த்தா கேட்பாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஏன் வந்து உன் கரன்சியில பொருள் வாங்கணும்? 100 ரூபாய்க்கு நான் வந்து 100 ரூபாய் கொண்டு வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு வச்சேன்னா, அடுத்த வாரம் அது 100 ரூபா கிடையாது, 90 ரூபா தான். அதுக்கு அடுத்த வாரம் 80 ரூபா தான். ஸோ அந்த வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கு. நீ பணத்தை பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிற, பின்னாடி இட்ஸ் நாட் பேக்ட் பை எனி கோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஆனால் பிட்காயின் வந்து இட்ஸ் அ ஃபைனைட், இதுக்கு மேலே அது கிடையாது. அப்படின்னு இருக்கிறப்ப ரேரிட்டி வில் மேக் த ப்ராடக்ட் கோ ஹையர் அண்ட் ஹையர். கொஞ்சம் பேர் தான் வச்சுக்க முடியும். சரி, அதனால பிட்காயினை பொறுத்த வரைக்கும், பிட்காயின் பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் என்டர்பிரைஸ் செக்மெண்ட். ஓகேவா? பிளாக் செயினோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஏரியாஸ்ல இருக்கு. கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ல இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் யூ டேக் லைக் பிளென்டி ஆஃப் சினாரியோஸ், எல்லா இடத்துலயுமே வந்து பிட்காயின் பிளாக் செயின் வந்து இருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சியோட நேச்சரே வந்து டீசென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அது ரன் ஆகுது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்குது, அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கவர்மெண்ட் மட்டும் எப்படி அதை வந்து பிட்காயின் வந்து இருக்கலாமா இருக்கக்கூடாதா, யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஸோ பண்ண முடியாது. சரி, ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து பேன் பண்ண முடியாது. பட் அது மக்கள் கிட்ட போய் சேராம இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி விற்கிறப்ப கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% சம்திங். ஓகேவா? எல்லா கண்ட்ரீஸும் ஏன் வந்து இவ்வளோ டேக்ஸ் போடணும்? இட் இஸ் ஜஸ்ட் another asset. பட் ஆனால் யூஎஸ் சைடில் பார்த்தோம்னா, இப்போ ட்ரம்ப் கூட ரீசெண்டாக அவரோட மீம் காயின் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்பவே சம க்ரோத்தில் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் யூஎஸ் சைட்லலாம் பார்க்கும்போது அதுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் அவங்க ஈவன் அவங்களோட ஓன் ஸ்டேபிள் காயின்லாம் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. இருக்கு. பட் என்ன ஒண்ணுன்னா, அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து தே நாட் கோனா பிகம் ஆஸ் குட் அஸ் பிட்காயின்ஸ். இது எல்லாமே சார்ட் ஆஃப் லைக் ஒரு மீம் காயின்ஸ் மாதிரி. தே டோன்ட் ஹேவ் எனி யூட்டிலிட்டி பிஹைண்ட் இட். இப்போ நீங்க வந்து இந்தியன் ருபீஸ் வந்து இவங்க வந்து பிரிண்டருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு செலவு இருக்கு, பட் அவங்க சம்பாதிக்கிறது இவ்வளோன்ட்டு தான்.
ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறதுக்கு அந்த டெபிசிட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் மிஷின் தான் அவங்களோட சொல்யூஷன். இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா உழைக்க போறதே கிடையாது எந்த கவர்மெண்ட்டும். அதனாலதான் கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு தடையும் கடன் வாங்கிட்டே இருக்காங்க, பிரிண்டர்ல போட்டு மிஷினை போட்டு அடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மணி டிவேல்யூட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க கவர்மெண்ட் பண்ற கிரிப்டோ கரன்சிஸுமே அதே ஸ்டேட்டஸ் தான். ஸோ அப்போ வந்து ஸோ ஈவன் கவர்மெண்ட் வந்து இந்த சிடிசிசி இது மாதிரிலாம் நிறைய டோக்கன்ஸ் வந்து அவனுக்கு கொண்டு வரானுங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க எப்படி வந்து கரன்சியை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியட் கரன்சியை பண்றாங்களோ அதே மாதிரி தான் அவங்க அதையும் ட்ரீட் பண்ண போறாங்க. ஸோ தட் ஃபேட் ஆஃப் தட் இஸ் கோன் பி த சேம் as this one. ஏன்னா see what is the point why the government needs to print their own cryptocurrencies? இவங்கள்ட்டே ஒரு கரன்சி இருக்கு, கரன்சி இருக்கிறப்ப இன்னொரு கரன்சி வாட் இஸ் அ பர்பஸ்? அது என்ன டிஃபரன்ஸா பண்ண போகுது? அதே மாதிரி சேலரி கொடுக்க போறீங்க, அதே மாதிரி எல்லா வேலையும் செய்ய போறீங்க. உங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து யூ ஹேவ் அ சிஸ்டம் இன் பிளேஸ், யூ ஹேவ் அ கரன்சி இன் பிளேஸ், why you need another one? ஓகேவா? அண்ட் ஹவு டிஃபரெண்ட் யூ கோனா ஆப்ரேட் தட்? அது வந்து என்ன விதத்துல வந்து இட் இஸ் கோனா மேக் எனி டிஃபரன்ஸ்? இப்போ என்ன டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இல்லையா, இல்ல வந்து ஓவர்சீஸ் பேமெண்ட்ஸ் இல்லையா, என்ன விஷயம் வாட் தே கோனா பிரிங் இட்? எல்லாமே இருக்கு. They already have it. இன்டென்ஷன் வந்து என்னவா இருக்கும்? ஸோ நம்ம வந்து see intention nothing, it's just to fool people. ஸோ இந்த கரன்சியில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து வாங்குவாங்க மக்கள். ஓ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் ட்ரம்ப் டோக்கன் வந்து எத்தனை பேர் வாங்கினாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் காட் இட். இட்ஸ் அ கிளியர் ரக் பூல். அது அதை வச்சு என்ன யூட்டிலிட்டி வேறு பண்ண முடியும்? அந்த காயின் வந்து வேல்யூ கம்மியாக தான் ஆகும் ஆஃப்டர் சம் டைம். ஓகேவா? அந்த பஸ் இருக்கிறப்ப ஒர்க்கு போகுது. இப்போ இலான் மஸ்க் வந்து இலான் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று போட்டார் அப்படின்னா எல்லாரும் வாங்க தான் செய்வாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன்? இலான் மஸ்க் வந்து கடைசியாக டம்ப் பண்ணிட்டு போவார் அவரோட டோக்கனை. எல்லாம் நீங்க வச்சுட்டு ஏதாவது உருட்டிட்டு இருக்கணும். அவ்வளோதான் மீம் டோக்கன்ஸ். அது என்ன இருக்கும்? ட்ரம்ப் டோக்கன் என்ன யூட்டிலிட்டி இருக்கு? சரியா? ஸோ எனிவே, ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு திஸ் ஒன். ஸோ நம்மளோட ஏஐ அப்படின்றது வந்து இது வந்து நம்ம மற்ற இது மாதிரி வந்து சும்மா இது ஒரு பபுள் மாதிரி வந்துட்டு போயிடுமா, இல்லை வாட் இஸ் கோனா ஹேப்பன் அப்படின்றப்ப இதோட வேல்யூவேஷன் இஸ் வாட் ஆக்சுவலி இட் ஸ்கேர்ஸ் மீ. ஏன் அப்படின்னா இட் இஸ் காட் ரியல் யூட்டிலிட்டிஸ். ஓகேவா? இட் இஸ் காட் ரியல் யூட்டிலிட்டிஸ். இப்போ கூட வந்து ஐம் லிட்ரலி நானுமே எல்லாருமே வந்து எவ்ரிடே பேசிஸ்ல ஏஐ டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஸோ வி ஆர் யூசிங் இட். பட் ப்ராப்ளம் இஸ் லைக் இட்ஸ் ஓவர் வேல்யூவேட்டட். அதுதான் வந்து இங்கே பெரிய ப்ராப்ளமே. அது கரெக்டாக வேல்யூவேட் பண்ணா பிரச்சனையே கிடையாது. இந்த ஓவர் வேல்யூவேஷன்றது என்ன அப்படின்னா இது வந்து எப்பவுமே வந்து இவ்வளவு செலவு பண்றதுக்கு இவ்வளவு சம்பாதிக்க போறது கிடையாது, இவ்வளவுதான் சம்பாதிக்க போகுது இப்படின்ற மாடலை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் இந்த பிசினஸ் ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும்? ஓகே, இன்னைக்கு $1 trillion வந்து நீங்க வேல்யூவேஷன் சொல்லியாச்சு, யூ ரைஸ்ட் சம் மணி. மணி ரைஸ் பண்றது வந்து யூ கமிங் ஃப்ரம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ ஹெச் ஃபண்டோ யாரோ ஒருத்தங்க அந்த ஃபண்டு பண்றாங்க, அந்த $1 trillion ஒன்று கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு நீ யூ ஹாவ் டு கிவ் சம்திங் பேக். ஏதாவது ஒன்று நீ வந்து யூ ஹாவ் டு மேக் இன்வெஸ்டர்ஸ் ஒன் திஸ் இஸ் லைக் இட்ஸ் நாட் சேரிட்டி, ரைட்? அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா தே வாண்டட் த மணி பேக் இன் டபுள் ஆர் சம்திங். ஸோ அப்போ வாட் மேஜிக் இட்ஸ் கோன் டூ? ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பீப்புள் வந்து அடாப்ட் ஆகட்டும். ஸோ ஈவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜியோ வந்து 4G நெட்ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இனிஷியலி வந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ ஈவன் வந்து ஜியோக்கு முன்னாடி நிறைய பேர்த்திட்ட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது காமனாக இல்லாமல் இருந்துச்சு. பட் ஜியோ உள்ளே வந்ததுக்கப்புறமே எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஆரம்பித்தாங்க. இன்டர்நெட் வந்து ரொம்பவே டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏஐலையும் வந்து அதே சேம் பிரின்சிபல் தான் இவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து ஏஐ வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு, ஸோ ஒன்ஸ் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்க வந்து ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி அதோட வந்து டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு that is going to be there. that is an inevitable future. நம்ம வந்து கரண்ட் பில் பே பண்றோம், அண்ட் கரண்ட் ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் பில் பே பண்றோம். அண்ட் அதே மாதிரி வந்து வாட்டர் பில்லா இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் நிறைய விஷயத்துக்கு பில் வந்து ரெகுலரா மாசம் மாசம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு, இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே. ஸோ இதே மாதிரி வந்து ஏஐமே வந்து வி கோனா டூ இட் பண்ண போறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஏஐக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் லைக் கமிங் ஃப்ரம் ஒன் சோர்ஸ். ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல பண்றாங்க, ரீட்டைலர்ஸ் வேணா நிறைய இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து டிஎன்இபி, இப்போ கர்நாடகா இபி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அவங்களுக்கு நீங்க பில் பே பண்றீங்க. இப்போ ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. அங்கிருந்து வாங்கி இபி கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து மல்டிபிள் ரீட்டைலர்ஸ் வந்து அந்த ஸ்டாக் வாங்கிட்டு அதை விற்பாங்க, கமோடிட்டி மாதிரி விற்பாங்க. அதை வந்து மக்கள் வந்து பில் பே பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் தே கோனா டூ த சேம் திங். பட் ப்ராப்ளம் இஸ் லைக் தெர் இஸ் டூ மெனி காம்படிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், நிறைய காம்படிஷன் இருக்காங்க. அண்ட் ஈவன் த காம்படிஷன் டசன்ட் நோ வென் தே வில் ஹேவ் த பிரேக் த்ரூ. இவங்களுக்கும் தெரியாது, காம்படிஷனுக்கும் தெரியாது. இப்போ பனானா வந்து நானோ பனானா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சாட் ஜிபிடி டசன்ட் ஹேவ் தட் சார்ட் ஆஃப் ஒரு ஃபியர் ஃபேக்டர்ன்றது ஒரு விஷயமே இல்லை. இப்போ கிளியரா வந்து தே ஆர் வெரி வெரி எப்படி சொல்றது, பேனிக் மோட்ல இருக்காங்க. சாட் ஜிபிடி கிளியர் கோல் வந்து ஏஜி அப்டைன் பண்றது தான். ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஹியூமன் ரீப்ளேஸ் பண்றது தான் அவங்களோட என்டையர் கோல். ஸோ அதுக்கான ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா
அதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பண்ற ஏஐ எல்லாமே வந்து ஒரு ஒரு இட்ஸ் நத்திங் டூ பர்சனல். நான் வந்து எனக்கு ஒரு சோஷியல் மீடியா இமேஜ் கிரியேட் பண்ணி கொடு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற ரொம்ப பர்சனலான இன்ஃபர்மேஷனோ என் பிசினஸ் டீட்டெயில்ஸோ எதுவுமே ஏஐ கிட்ட போகல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் போட்டோ கொடுக்குறேன், எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடு, இதை பத்தி ஒரு இமேஜ் பண்ணி கொடு, ஒரு ரீல்ஸ் பண்ணி கொடு, இதை பத்தி எனக்கு ஒரு ஆர்டிகல் எடுத்து கொடு, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரிக்கான ஒரு விஷயம், கூகுள் சர்ச் இன்ஜின்ல பண்ற விஷயம் தான் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு வந்து லைக் வாட் இஸ் அ பெஸ்ட் மணி தட் வி கோனா பே? ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணலாம், மேபி ஒரு $50 $20 $30 பண்ணலாம். ஓகே, அதை தாண்டி வந்து வாட் இஸ் கோனா டூ? 8 billion population, even if you take around 50% of that, 4 billion people, they all going to use AI. Let's say they all going to pay $20. What is it it's going to do? 50 billion, 60 billion? நீங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 பில்லியன் கம்பெனிஸ்லாம் வந்து இட் இஸ் நாட் தட் மெனி. 50 பில்லியன் 100 பில்லியன் அப்படின்றதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் தட் மெனி. ஐம் டாக்கிங் அபவுட் ரெவென்யூ, வேல்யூவேஷன் இல்ல. டெஸ்லாவோட வேல்யூவேஷன் வேணா இட் வில் பி லைக் அவனுக்கு சும்மா சொல்லலாம் 1 trillion எல்லாம் சொல்லலாம். ஓகே, பட் என்ன ரெவென்யூ பண்றாங்க? வாட் இஸ் டெஸ்லாஸ் ரெவென்யூ ஃபார் a year? பட் எவென்ச்சுவலி ஒரு டைம் வந்து எடுத்துக்கும்ல. ஸோ கண்டிப்பாக ரெவன்யூ பண்ணாமல் வந்து இருக்க போகிறதில்ல. பிகாஸ் வந்து ஒன்ஸ் வந்து பீப்புள் வந்து இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் லீவ் ஆக மாட்டாங்கல்ல. சரி, அதுதான் சொல்றேன், அது இருக்கும். பட் நான் தான் சொல்றேன்ல, இப்போ கணக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளான மேத்ஸ் சொல்றேன். ஓகே, உலகத்துல மொத்தம் 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. ஓகே, ஓகே. அந்த 8 பில்லியன் பீப்புள்ல நான் சொல்றது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்றேன். வேற எந்த ஒரு ஆப்புமே பில்லியன் கணக்குல டவுன்லோட்ஸ்லாம் வந்தது இல்லை. இன்ஸ்டாகிராம் மேபி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பில்லியன் பீப்புள் வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இதுல ஒரே ஒரு ஆப்ரேட்டர் கிடையாது. வெறும் ஓப்பன் ஏஐ மட்டும் 4 பில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே. இப்போ வந்து இதுல கிளாடு எக்கச்சக்க வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ த திங் வந்து என்னன்னா, இப்போ ஏஐ வந்து கன்சியூமர் பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் அதோட யூஸ் கேஸ் இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிஜிட்டலைஸாக என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஐ வந்து கொண்டு வரதா பிளான் ஆக்சுவலி. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் வந்து இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ அவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸில் இருக்க ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஒரு 100K வந்து பே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக இவங்களுக்கு போயிடும்ல ரெவன்யூவா. ஸோ ஈவன் ஹாஃப் போனால் அதுவே ஒரு சஃபிஷியண்டான ரெவன்யூ தானே அவங்களுக்கு. கரெக்ட். பட் ப்ராப்ளம் என்னன்னா, திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த சேம் கேம். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம்னா ஏஐ ஃபட்டிக். இப்போ வந்து தம்ப்நெயில் எல்லாம் வந்து ஏஐல கிரியேட் பண்றாங்க. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் ஏஐல தம்ப்நெயில் கிரியேட் பண்றது இல்லை. வெரி குயிக்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் பேக் டு தி ரெகுலர் ஒன்ஸ். ரெகுலரான போட்டோஸ் வச்சு இப்போ நம்ம ஆஸ்ட்ரகுலிங் சேனல்லே வந்து ஏஐ வச்சு தம்ப்நெயில் எல்லாம் போட்டோம். ஆஃப்டர் சம் டைம் வந்து பீப்புள் கெப்ட் ஆஸ்கிங், ஓகே ராகுல் நீங்க ரெகுலரா தம்ப்நெயில் போடுங்க. இதே தான் மற்ற சேனல்லையும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நவ் தேர் ஆக்சுவலி கோயிங் பேக் வித் அவங்களோட ஓன் தம்ப்நெயில்ஸ். முன்னாடி எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கெங்க போகும் அப்படின்னா இன்டர்வியூஸ் என்னாச்சு? ஏஐ வச்சு வந்து அவங்க இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏஐ வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிச்சு. பசங்க என்ன பண்ணானுங்க? அவனுக்கு பேசுறது போல ஏஐ வச்சு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இப்போ என்னாச்சு? எனக்கு ஏஐ வேணாம், நீ நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. ஆஃபீஸ்ல வந்து நீ இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணு. இதுக்கப்புறம் என்னாச்சு? ஏஜென்டிக்கு ஏஐ அதெல்லாத்தையும் வச்சு சேல்ஸ் டெரிவேட்டிவ் எல்லாத்தையும் வந்து வருது. இப்போ ரியல் எஸ்டேட் சேல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? நீ டேரக்டா அந்த மாதிரி பண்ண வேணாம், நீ நிஜ ஆள் தானே, நேரம் ஆஃபீஸ்க்கு இங்க வந்து பேசு. ஓகேவா? இந்த எல்லா இடத்துலயுமே வந்து எங்கெங்கெல்லாம் ஏஐ போயிட்டு இந்த ரெவன்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்குதோ இந்த எல்லா இடத்துலயுமே வந்து பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் மணி. பட் ப்ராப்ளம் இஸ் தே கான்ட் ட்ரஸ்ட் இட். ஓகேவா? திஸ் மிஷின் இஸ் லைக் இட் லுக்ஸ் ஃபேக். இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா when you feel like something is fakeன்றப்ப how you gonna put your money in? நீ ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும்னு போற, அங்க பேசுறோம் வந்து உனக்கு ஃபேக்குன்னு தெரியுது. doesn't matter what information he gives. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ஏஐ ஃபட்டிக் வந்து வில் கில் பிக் சங்க் ஆஃப் த பிஸ்னஸ் அஸ் வெல். அண்ட் ஆல்சோ இப்போ நான் சொன்ன மாதிரி 4 பில்லியன் பீப்புள் ஏஐ யூஸ் பண்றது வந்து இட்ஸ் வெரி ஆம்பிஷியஸான ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து 50% பாப்புலேஷன் வந்து ஐ டோன்ட் திங்க் தேல் ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன் ஆர் வாட் எவர் த பர்சன்டேஜஸ் இந்த குளோபலி. ஓகேவா? அப்போ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்டர்நெட் வந்து அவங்க எல்லாரும் வந்து ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி அப்படி பார்த்தாலுமே 4 பில்லியன் பீப்புள் ஏஐ யூஸ் பண்றது வந்து இட் இஸ் வெரி ஆம்பிஷியஸ் டார்கெட். அப்படி இருந்தாலுமே அதுல எல்லாரும் ஒரே கம்பெனி யூஸ் பண்ணலாம் கிடையாது. அதுல வந்து அத்தனை டீப் சீக்ல இருந்து ஒவ்வொரு இப்போ டீப் சீக் வந்து சைனா விட்டு முக்கால்வாசி வெளியில போக போறது இல்லை. அதே மாதிரி ஓப்பன் ஏஐ வந்து சைனாக்குள்ளார போக போறது கிடையாது. அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு ஏஐ இருக்கும், அது வெளியில போக போறது இல்லை. அது ரஷ்யாக்குள்ளார வேற ஓப்பன் ஏஐ வர போறது இல்லை. இப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டார்ட்
எப்படி சொல்றது, பார்டரிங் ஏஐ. டிக்டாக் பேன் பண்ண மாதிரி எல்லாரும் அந்தந்த கண்ட்ரில வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வாட் வில் ஹேப்பன் டு த மார்க்கெட்? ஸோ இப்போ இந்த மார்க்கெட் இன்னும் ஷ்ரிங்க் ஆகும், காம்படிஷன் அதிகமா இருக்கும். இதுக்குள்ளார நேரோ ஏஐ நிறைய வர ஆரம்பிச்சிடும். வந்துட்டு மேபி ரேப்பர் கூட இருக்கட்டும், ஒரு நேரோ ஏஐ வரட்டும், எல்லாமே வரட்டும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ லவபிள் வந்து தே டோன்ட் ஹேவ் தேர் ஓன் ஏஐ இல்ல. ஸோ தே ஹேவிங் யூசிங் கிளாட் அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்றாங்கல்ல. பட் பீப்புள் ஹூ யூஸ் லவபிள்க்கு வந்து கிளாட் இருக்குன்னே தெரியாதுல்ல. புரியுதுல்ல? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, லவபிள் வந்து எவென்ச்சுவலி தேல் பில்ட் தேர் ஓன் அண்ட் தேல் ரீப்ளேஸ் இட். வை தே ஹேவ் டு ஸ்பெண்ட் 60% ஆஃப் தேர் ரெவென்யூ டு கிளாட்? கிளாடுக்கு எதுக்கு நான் 60% கொடுக்கணும்? தே வில் யூஸ் இட், ரைட்? அவங்களுக்கு வந்து இப்போ 17 மில்லியன் ஆர் சம்திங் தே ஹேவ் ரெவென்யூ. தேல் பில்ட் தேர் ஓன். So there will be more competition, the market will be diluted. வெப் ஹோஸ்டிங், இன்டர்நெட் பூம், நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட் பூம் வந்தப்ப முன்ன என்ன இருந்துச்சுன்னா, வெப் ஹோஸ்டிங். எல்லாரும் வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வெப் ஹோஸ்டிங் என்ன ஆகுது, இத்தனை வருஷம் கழிச்சு, 25 இயர்ஸ் கழிச்சு, நீங்க வந்து இன்னும் வந்து கிளவுட் டிட் ஆக்சுவலி ரீப்ளேஸ் இட். See, that's again another thing. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங் இருக்கு, $5 $3 $2 வந்து நீங்க வந்து ஒரு ஹோஸ்டிங் வாங்க முடியும். கிளவுட்ல நீங்க வாங்க முடியாது. So cloud is basically same as a web hosting, but it's just வந்து it gives a different ஒரு bloatware கொடுக்க போறாங்க. ஓகே, இங்க வந்து சி பேனல் இருக்க போது, அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவனோட ஓன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அசூர் அண்ட் ஜிசிபி எல்லாத்துலயும் வந்து அவனோட ஓன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு வெப் ஹோஸ்டிங்கும் கிளவுடுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ஓகே, இங்கேயும் டெடிகேட்டட் சர்வர் எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் தான் அது. ஸோ லைக் வந்து எப்படி நம்ம வந்து பேக் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஈவன் வந்து எல்லாருமே அவங்களோட ஓன் எல்எல்எம் அவங்களோட யூஸ் கேஸுக்கு வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் இப்போ கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸோ ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் அதோட ஓன் எல்எல்எம் வந்து லான்ச் பண்ணும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரிக்குள்ளே மட்டும் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் வந்து இதில் ஏல இன்னொரு பிக்கஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து டேட்டா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மற்ற ஈவன் வந்து நம்ம இப்போ ஃபேஸ்புக் வந்து யூஎஸோட தான், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டேட்டா எல்லாமே அதுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி வச்சுப்போம். பட் வந்து ஏ அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னும் ஒன் ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போயிட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது ஸோ ஒரு கண்ட்ரியோட ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய த்ரெட்டன் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொண்டு வருவாங்க ஃப்யூச்சரில்? மேபி எல்லாம் ஓன் அவங்களோட கண்ட்ரிக்கான, இப்போ ஈவன் டீப்சிக்கு வந்து சைனாவோடது வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஒரு மாடலில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஏன் டிக்டாக் பேன் பண்ணாங்க? ஏன்னா அது வந்து ஆப்ல உட்காந்துக்கிட்டு நம்மளோட மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுது, லிசன் பண்ணுது, இந்த விஷயம் நல்லா பண்ணுது. பொலிட்டீஷியன்ஸோட பசங்க டிக்டாக் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாத்தையும் லிசன் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய விஷயத்தினால எஸ்பினாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேன் பண்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆப்ன்றது வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும், அதை இனிஷியேட் பண்ணணும். இட்ஸ் a dumb software. வந்து யூ கேன் மேக் இட் லிசன் டு யூ. யூ கேன் ஈவன் டூ ஒர்க் வித் யூ. உங்க போனை வச்சுக்கிட்டு அது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதை ஆக்ஷன் பண்ணி ஒர்க்கே பண்ண ஆரம்பிக்கும் உங்க போன்ல. ஆக்ட் அது வந்து உங்க போன்ல வந்து கீழாகரா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். இட்ஸ் மச் மோர் பவர்ஃபுல். அப்படி இருக்கிறப்ப திஸ் இஸ் த ஃபியூச்சர், நம்ம ப்ரெடிக்டே பண்ணிடலாமே. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து இப்போ இந்தியா வந்து யூஎஸ்ஏ ப்ராப்ளம் யூஸ் பண்ணாது, சைனா ஏ கண்டிப்பா யூஸ் பண்ணாது, ரஷ்யன் ஏ வந்து யூஎஸ் யூஸ் பண்ணாது. இப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட ஓல் எல்லாம் வந்துடும். அண்ட் ஆல்சோ லவபிள்ல வந்து இன்னைக்கு வெப்சைட் வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியுது. ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுது. இதே மாதிரி ப்ராம்ப்ட்ல வி கேன் கிரியேட் ஆப்ஸ். இதே மாதிரி ப்ராம்ப்ட்ல ஏன் கிரியேட் பண்ண முடியாது? எனக்கு வந்து ஓப்பன் ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ணி எனக்கு கொடுத்துரு அப்படின்னா கொடுத்துரு போகுது. ஸோ ஒரு எல்எல்எம்மே இன்னொரு எல்எல்எம் வந்து வைப் கோட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்துடும் கண்டிப்பா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஏஐ வந்து பயங்கர ஹை பண்ணுறோம், ஏஜி எல்லாம் ரீச் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஹார்ட்வேர் போட்டு எல்லாம் பண்ணிருக்கோம். இங்கே பயங்கரமான லிமிடேஷன் என்னன்னா இந்த ஹார்ட்வேர் சைடில். ஸோ இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ பெரிய காம்படிஷனை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸோ அதுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆல்ரெடி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இது லாங் ரன்னுக்கு ஒரு ஏஜியை வந்து அப்டைன் பண்ணுற அளவுக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஃபீஸபிளாக இருக்கும்? ஆக்சுவலி இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட்வேர், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஏஜியை அப்டைன் பண்ணி அதில் ரியலாக வந்து நம்ம ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து ஃபீஸபிலிட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ரியலாக வந்து எந்த அளவுக்கு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம ஆக்சுவலி ஏன் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுன்ற கொஸ்டின் இருக்குல்ல,
ஸோ வை டு வி வாண்ட் டு ரீப்ளேஸ் ஹியூமன்? ஏதாவது ஒரு ஹை ரிஸ்க் ஜாப் இருக்கு, நான் ஆஸ்ட்ராய்டில் போயிட்டு மைனிங் பண்ண போறேன், இல்லை மார்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன், மூன்ல போயிட்டு நான் ஏதோ ஒன்று பேஸ் பில்ட் பண்ண போறேன், இப்படின்ற சுச்சுவேஷன் லோக்கல்ல மைனிங் சைட்டா இருக்கட்டும், ஆயில் ரிக்கா இருக்கட்டும், சி பாட்டம் ஃப்ளோர்ல போயிட்டு ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னா ஓகே. பட் இதை தாண்டி வந்து ஈவன் தட் வந்து இப்போ கரண்டா இருக்க ஏஐ சிஸ்டமே வந்து பண்ண முடியும். யூ கேன் சி தே கேன் வாக், தே கேன் டாக், ஸ்டெபிலைஸ் ஒரு ஸ்டேபிள் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த ரோபோட்டிக் பிளாட்ஃபார்ம் வந்து கேன் கோ அண்ட் டூ சர்டன் ஜாப். பட் திங் வந்து இப்போ டெலிவரி மெயில் கரண்டாக இருக்க எல்எல்எம் எல்லாமே வந்து ஸ்டில் வந்து அது ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 10 ப்ராபபிலிட்டி கொடுத்து அதை ட்ரைன் பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பேட்டர்ன் மேட்சிங், பேட்டர்ன் மேட்சிங். சிம்பிள் லாஜிக், பேட்டர்ன் மேட்சிங். அவ்வளோதான், சிம்பிளாக அதுதான். ஸோ அதுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ்னு ஒன்று சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துருப்போம். ஸோ நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் வந்து ஏஐக்கு வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ்னு ஒன்று கிடையாது. ஸோ ஈவன் வந்து ஒரு அதுக்கு ட்ரெயின் பண்ணாத டேட்டாவை கொடுத்தா ஹி கான் டூ எனிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கொடுத்து அதுக்கு வந்து ரீசனிங் பண்ணுதுன்னு சொல்கிறேன் இப்போ கரண்டாக. பட் ஆனால் அது வந்து ரீசன்லாம் பண்ணல. ஸோ ஸ்டில் வந்து See, again, that's another code இது. அதுவும் அகைன் இன்னொரு பேட்டர்ன் மேட்சிங் கோடு தான். ஜென்ரேட்டிவ் ஏயுமே அதே தான். ஸோ டெக்னிக்கலி ஏ இஸ் நாட் ஆக்சுவலி கிரியேட்டிங் டூ, அதாவது ஏக்குள்ளார வந்து இட் டசன்ட் ஹாவ் எனி நீட். ஓகேவா? ஸோ இது இந்த நீட் அப்படின்றது வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் ஐ அப்படின்ற அந்த பர்பஸ்ன்னு இல்லை. ஏன்னா சி பாயிண்ட் என்னன்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, என் உயிர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல போயிடும், அதுக்கு ஒரு எனக்கு ஏதோ ஒன்றும் பயம் அப்படின்றதெல்லாம் இருந்தா தான் தென் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட். ஏன்னா நம்மளோட உலகம்ன்றது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த ஹோல் உலகம் தான் நம்மளோட உலகம் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலி நமக்கு வந்து சர்வைவல் இருந்தா நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் உயிரோட இருந்தா இல்ல எல்லா ஸ்பீசிஸ்க்குமே இப்ப நம்மளுக்கு வந்து இந்த உலகம்ன்றது வந்து நம்ம சொல்லலாம் இந்த ஹோல் உலகம் வந்து இதுதான் உலகம் அப்படின்றது. பட் அது வந்து ஜியோகிராபிக்கலி இதான் ஹோல் வேர்ல்டு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்ல நான் எங்க இருக்கணும், இதுதான் என்னோட உலகம். நீங்க வந்து உலகத்துல வந்து நம்ம அங்க நடந்துச்சுன்னு ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல எனக்கு எதுவும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் பேனிக் அண்ட் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். ஓகேவா? அது வந்து உலகத்துல வேற எங்க நடந்ததுக்குலாம் ஒளி பண்ண மாட்டேன். ஸோ என்னோட உலகன்றது இதுதான். ஸோ ஏஐ வந்து இதுதான் என்னோட உலகம், இங்கதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த சிபியூக்குள்ளார அது நினைக்குதோ தென் தி ஏஜே வில் பி பார்ன். பட் டெக்னிக்கலி ஐ டோன்ட் திங்க் ஸோ தெர் இஸ் எனி வே தட் ஏஜே கேன் அது வந்து மிமிக் தான் பண்ண முடியும். தே கேன் ஒன்லி ஃபூல் பீப்புள் அரௌண்ட். தே கேன் ஷோ அ ரோபோட் வந்து which will basically திங்க் லைக் ஹியூமன் எல்லாமே பண்ணலாம். பட் எல்லாமே வந்து இட்ஸ் கோடட். வந்து அது பாசிபிளா இருந்தாலுமே அது வந்து ஃபீஸபிளா இருக்குமா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கு. ஸோ பிகாஸ் வந்து நம்ம ஃபீஸிபிள்ன்றத விட ஈவன் இப்ப ஒரு 86 பில்லியன் நியூரான்ஸால ஆனது. நம்ம வந்து ஒரு சிங்கிள் ட்ரிகர்ல வந்து அந்த 86 பில்லியன் நியூரான்ஸுமே ட்ரிகர் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம வந்து பேரலல் ப்ராசஸிங் வந்து நம்ம பிரெயினால அவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து எல்எல்எம் இப்போ இருக்க எல்எல்எம் எல்லாமே சீக்வன்சியலாக தான் அந்த ஒரு டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு பில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து பேரலாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஜிபியூ வந்து வருமா அப்படின்னு நம்ம அப்படி கம்பேரே பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி அப்படி பார்த்தா ஏஐ தான் பெட்டர். இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா நம்மளோட ஏஐ எல்லா விஷயத்துலையும் இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு அழகா வரையறதுல இருந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுல இருந்து எழுதுறதுல இருந்து நீ கேட்கிற கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாத இன்ஃபோ எல்லாத்தையும் அது கொண்டு வர முடியும். கொண்டு வந்து அந்த ஸோ அது எனக்கு புரியுது. பட் விஷயம் என்னன்னா ஸ்டில் வந்து அதுல வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ண டேட்டாவை வந்து மேட்ச் தான் பண்ணுது. பட் ஆனா நம்ம ஹியூமன் பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மினிமலான இன்ஃபர்மேஷனை வச்சே நம்ம வந்து பெட்டரான அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ கொடுக்க முடியும். பட் ஆனா நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம எப்படி வந்து நியூரல் ஸ்கீமை நம்ம டிசைன் பண்றோம்ன்றது வந்து எக்ஸாக்ட்லி எப்படி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுது. நம்ம பிரெயினுமே கிட்டத்தட்ட பேட்டர்ன் மேட்சிங் தான் ஆக்சுவலி பார்க்க போனா. ஓகேவா? ஸோ டெக்னிக்கலி எனக்கு நான் வந்து இந்த சிமுலேஷன் தியரியை பத்தி எல்லாம் பேசுறப்பெல்லாம் ஐ கன்சிடர் தீஸ் கான்செப்ட்ஸ். இட்ஸ் ஒய் ஐ டாக். ஏன்னா நம்மளால வந்து ஒரு ஏஜிஐன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிட் அட்வான்ஸ்டு கோடிங், அவ்வளவுதான். ஓகே, அந்த கோடிங்ல என்னன்னா இட் வில் அசியூம் தட் இட் இஸ் அலைவ், இட் வில் அசியூம் தட் இட் ஹஸ் காட் அ பர்பஸ். அது எல்லாமே அகைன் ஈவன் நம்மளுக்கு கூட எடுத்து பாருங்களேன், வை டு வி நீட் அ பர்பஸ்? ஒரு சிங்கம் புலிக்கு அந்த பர்பஸ் இருக்கான்னா அது வந்து பசிச்சா சாப்பிடுது. இப்போ நம்மளோட பர்பஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி வந்திருக்குன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும். நம்மள்ட்ட சொல்லிருப்பாங்க ஸ்கூலுக்கு போ. நோ, ஆக்சுவலி நம்மளோட பர்பஸ் வந்து இட் குட் பி கோடட். See, that is why I say the simulation theory. நம்மளே ஒரு சிமுலேஷன்ல இருக்கலாம். ஒரு கேம்ல விளையாடுறோம், ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் வந்து ஒரு என்பிசி கேரக்டரா இருக்கு. ஒரு என்பிசி கேரக்டருக்கு எந்த ஒரு பர்பஸுமே இல்லை. ஆனா அதை தாண்டி வேற ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கு, பட் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இட் ஹஸ் காட் அ டிசைன்ட் ஃப்ளோ ஆஃப் வாட் இட் ஹாஸ் டு டூ. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஏஐ வந்து ஏஜிஐ ஆகிறதுக்கு we will program it.
அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆம்பிஷன், பர்பஸ், கோல், மிஷன், டெஸ்டினி, ஜேர்னி இது எல்லாமே வந்து இட் இஸ் லைக் வேற எந்த ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இல்ல. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு. சால்மன் ஒரு மீன் இருக்கு. அந்த மீன் வந்து ஒரு இடத்துல இருந்து குட்டியாகி கீழே போகுது. போயிட்டு திரும்ப அங்கிருந்து வந்துட்டு மேல போய் அது எங்க பிறந்துச்சோ அங்கேயே போய் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஜேர்னி. அங்க போய் அங்க குட்டி போட்டு அங்க இறந்து போயிடுது. இப்ப அதோட பர்பஸ் ஏன் வேற மத்த மீனுக்கு இல்ல? ஏன் ஒரு ஷார்க்குக்கு இல்ல? ஏன் ஒரு புல் ஷார்க்குக்கு இல்ல? ஏன் crocodileக்கு இல்ல? ஏன் அந்த மீனுக்கு மட்டும் அப்படி இருக்கு? ம். So then it looks like it's like ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கேமிங் என்வரான்மெண்ட் மாதிரி தான் நம்ம. ஸோ ஸோ ஆக்சுவலி அந்த காம்படிஷன்னு பார்த்தாலும் இப்போ அடுத்து வந்து குவாண்டம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஒன்ஸ் குவாண்டம் வந்து நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஈவன் அதுவுமே பிரிட்ஜ் பண்ணிடும்ல. ஸோ இந்த லிமிடேஷனையும் ஸோ பேரலல் See, ப்ராசஸ். அது வந்து இட் கேன் ஆக்சுவலி டூ திங்ஸ் ஃபாஸ்டர் தானே தவிர, அதாவது ஒரு சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கலாம், ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ வெரி லிமிட்டட் ஸ்கோப் ஆஃப் ப்ராக்ரஸிங் பியாண்ட் வாட் வி கேன் டூ. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 25 வருஷம் ஆகுது நம்ம குழந்தையால இருந்து மாறதுக்கு. ஆக்சுவலி நம்ம 25 வயசுல நம்ம குழந்தை தான். ஓகேவா? நம்ம ஒரு வேலைக்கு போறோம், பெருசா பண்றோம், கொள்ளடிக்கிறோம், ஏதாவது பண்றோம், சண்டை போடுறோம், எது பண்ணாலுமே வி ஸ்டில் பேபிஸ். ஏன்னா நீங்க அந்த ஏஜ்ல ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தா அவனால பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஒர்க்கை கொடுத்தா பண்ண முடியாது. எந்தலயுமே எந்த ஃபீல்டுலயுமே, சிவில்ல இருந்து மெக்கானிக்கல் இருந்து ஐடில இருந்து எதுலயுமே அவனால ஒரு வேலையை ஸோ தனியா அந்த செய்ய மென்டல் முடியாது. ஃபிட் வரக்கு டைம் ஆகும். அது வரத்துக்கு வந்து எப்ப ஆகுது? 35 இயர்ஸ் ஆயிடுது. ஆமா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவனுக்கு 45 இயர்ஸ் ஆகுது. அவனோட பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து 45ல வருது. 45 to 50 வருது. அப்பதான் வந்து பிகாஸ் எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் யாரு? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் சிஇஓஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த பீப்புள் ஹூ லீட் ஹியூமன் சிவிலைசேஷன் அவங்க தான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நீங்க கொண்டுடுங்க. எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா பிசினஸ் லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் சிஇஓஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க எல்லாரோட ஏஜ் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தேல் பி லைக் அரௌண்ட் 45 to 50. அந்த ஏஜ்ல இருக்கவங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா ஹியூமன் சிவிலைசேஷன் வில் கோ டு கம்ப்ளீட் பிரிங்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஏன்னா தே டோன்ட் நோ டு சர்வைவ், தேர் லைக் பேபிஸ். ம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுது நம்ம ப்ரொடக்டிவா ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு. அதுல பண்ணி 45-50 வயசு வரைக்கும் நம்ம ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ்ல போய் நம்ம ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வி ஹவ் டு பாஸ் தட் நாலேஜ் அவுட். அப்ப நீங்க கவனிச்சா வெறும் 15 இயர்ஸ் நம்ம ஹோல் லைஃப் டைம்ல ஒரு 20 இயர்ஸ் தான் வந்து வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங். அதுலயும் நம்ம பண்ற நாலேஜ் வந்து எப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கு. நம்மளுமே வந்து ஒரு பிசிக்ஸ்ல எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாம் புரியறதுக்கே கிட்டத்தட்ட அதே 35 இயர்ஸ் ஆயிடுது. இப்ப அடுத்தது வரவனுக்குமே அதெல்லாம் புரிஞ்சு அவன் வரதுக்கு 35 இயர்ஸ் ஆயிடுது. ஸோ ஆக்சுவலி ஸோ நம்ம அப்ப இந்த மோஸ்ட்லி வந்து நம்ம கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறத விட நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒரு விஷயத்த லைக் வந்து இனோவேட் பண்ணுறதை விட நம்ம வந்து ஒரு ஒரு பில்ட் பண்ணுறதுக்கே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த அந்த இனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி see, அந்த பில்ட் பண்ணுறதுக்கான டைமே வந்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து நமக்கு நம்ம லைஃப்பில் வந்து ஆமா இல்ல ஆகுது. நான் ஏன் வந்து இப்ப குவாண்டம் பிசிக்ஸ் வந்தாலும் சரி, குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி, ஏன் வந்து வி நாட் கோயிங் டு டு எனிதிங் டூ மச் கிரவுண்ட் பிரேக்கிங்கா ரொம்ப பெருசா பண்ண போறது இல்ல. பட் ஈவன் இஃப் யூ டூ இட் வில் பிக்சர்ஸ் பேசிக்லி மிமிக்கிங் சம்திங். இட் இஸ் நெவர் கோன் பி ஒரிஜினல். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தீபாவளி ராக்கெட் வந்து இப்ப இல்ல, ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து தீபாவளி ராக்கெட் மாதிரி நம்ம விட்டுட்டு இருந்தோம். இப்ப நாசா விடுற ஸ்பேஸ் எக்ஸ் விடுற ராக்கெட் என்ன கான்செப்ட்? பின்னாடி ப்ரொபல்ஷன் இருக்கு, மேல போகுது. ஒரு லிக்விட் ப்ரொபலண்ட்டோ சாலிட் ப்ரொபலண்ட்டோ இருக்குது. நம்மளோட தீபாவளி ராக்கெட் அதே டெக்னாலஜி தான். ஸோ ஸ்கேல் மட்டும்தான் மாறி இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரொப்பலர் வச்சு ஏரோப்ளேன் இருந்துச்சு. இப்ப ம். வந்து ஜெட் இன்ஜின் சொல்றோம். ஜெட் இன்ஜின் என்ன ரொம்ப பெரிய கான்செப்ட் நினைக்கிறீங்களா? அதே ப்ரொப்பலர் உள்ளார ஃபேன் இருக்கு, காத்து உள்ளார வருது, அந்த காத்தை ஹீட் பண்றோம். அது ஒரு சின்ன நாசில் வெட்டி வெளியில போறோம். ஏன்னா காத்து ஹீட் ஆகும். சில்லுன்னு வர காத்து வந்து நீங்க ஹீட் பண்ணினா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறது சின்ன நாசில் குள்ளார போச்சுன்னா பின்னாடி ஜெட் கிரியேட் ஆகும். இவ்வளவுதான் ஜெட் இன்ஜின். நம்ம ஐசி இன்ஜின் என்ன பண்ணோம்? நம்ம ஐசி இன்ஜின்ல இருந்து இப்போ வந்து இவி கார்ஸ் வந்தோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவி கார்ஸ் ஐசி இன்ஜின் முன்னாடி வந்துச்சு. இட் இஸ் ஜஸ்ட் அப்ப பேட்டரிஸ் வந்து எஃபிஷியன்டா இல்லாதனால இவி கார்ஸ் நம்மளுக்கு கிளிக் ஆகல. ஐசி இன்ஜின் என்ன? உள்ளார ஃபியூல் வருது, அது பின்னாடி வந்து பிஸ்டனை மூவ் பண்ணுது, மோட்டர் சுத்துது, இவ்வளவுதான். ஸோ இப்ப இவி இன்ஜின் என்ன? ஆக்சுவலி வெறும் மோட்டர் ஏன் தான். வந்து நம்ம வந்து ஸோ என்ன ரீசன் ஆக்சுவலி நம்ம வந்து ஆக்சுவலி அது உண்மைதான். ஸோ கிரவுண்ட் பிரேக்கிங்காக எதுவுமே பண்ணல. ஈவன் வந்து ஏஐமே வந்து நியூ ஆன்டி கான்செப்ட். கேவிட்டிங்க. ஸோ ஈவன் வந்து ஏஐமே நியூ கான்செப்ட் கிடையாது. ஸோ ஈவன் 1950ஸ்லேயே வந்து அது வந்து ஆல்ரெடி வந்து இந்த இந்த ப்ராபபிலிட்டியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுற மாடல் வந்து ஆல்ரெடி அவங்க அதுக்கான அல்காரிதம்ஸ்க்கான ஃபவுண்டேஷன்லாம் அப்போவே வந்துருச்சு. மேபி வந்து ஏன் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா நம்ம மேபி ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா நம்ம அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்டான சிபியூ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஈவன் வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான டேட்டா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அதை வந்ததுனால நம்ம வந்து இப்போ ஏஐ வந்து ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ்க்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன லிமிடேஷனாக இருக்குது? ஸோ நம்ம வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக ஒரு இனோவேஷன் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் எ செட் வந்து
நம்ம ஒரு ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜுக்கு போய் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து இனோவேட் பண்ற அளவுக்கு போறதுக்கு 35 வயசு ஆயிடுது, கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆயிடுது. அந்த இயர்ஸ்க்கு அப்புறம் we'll have like around another 15 years. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அந்த 15 பண்ணி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பயாலஜிக்கல் லிமிடேஷன். நம்மளோட பயாலஜிக்கல் லிமிடேஷன்ல திஸ் இஸ் த மேக்ஸ் தட் வி கேன் டூ. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆக்டோபஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆக்டோபஸோட மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் வந்து 6 to 7 years. ஆனா அது வந்து ஒரு 6 monthsலயே வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு 4 yearsல பண்ணக்கூடிய நிறைய 10 yearsல பண்ணக்கூடிய நிறைய விஷயத்த ஆக்டோபஸ் பண்ணும். நீங்க அதை வந்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சீங்கன்னா அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணும். அது இந்த மாரி நாட்டை இப்படி ஓப்பன் பண்ணும், அப்படி ஓப்பன் பண்ணும். அது நீங்க பண்றதை பார்த்துட்டு அது பண்ணிடும். ஆக்டோபஸ் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஒரே ஒரு விஷயம், நம்ம வாழ்ற அதே டைம் ஃப்ரேம் லைக் அரௌண்ட் நம்ம ஒரு 100 years வாழ்ற அதே டியூரேஷன் வந்து ஒரு ஆக்டோபஸ் வாழ்ந்துச்சு அப்படின்னா இட் வில் பி த டாமினன்ட் ஸ்பீசிஸ் இந்த பிளானட். இன்னைக்கு நம்ம நம்ம பூமியோட டாமினன்ட் ஸ்பீசிஸ் ஆக்டோபஸ் ஆயிருக்கும். அதோட ஏன் அது போக முடியல அப்படின்னா பயாலஜிக்கல் லிமிடேஷன். அதோட லிமிடேஷனுக்குள்ள அது கத்துக்குது, ஒரு விஷயத்த எல்லாம் பண்ணுது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியல. அது பாஸ் பண்ணாலும் 6 yearsக்குள்ள அதில் பெருசா பண்ண முடியல. அது they cannot grow. நமக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் லிமிடேஷன் இருக்கு. ஸோ லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஏஜி அப்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பிரிட்ஜ் பண்ணிடலாம் இல்லை? ஸோ ஈவன் வந்து பண்ணலாம். நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ எது பர்பஸ்ஃபுல்லோ இனோவேட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ரிப்பீட்டட் டாஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏஐட்ட கொடுத்துட்டோம்னா அது வந்து ஈவன் நமக்கு 30 yearsல பண்ணுறது அதை இன்னும் எஃபிஷியண்டாக பண்ணி முடிச்சிடும்ல. பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா அங்கேயும் ஒரு 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 பிரச்சனை இருக்கு. நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து நீங்க டைம் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை யூஸ்ஃபுல்லா பண்ண மாட்டாங்க. தண்ணி அடிப்பாங்க, ஊர் சுத்துவாங்க, கொண்டாடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. தவிர இப்ப நீங்க சொல்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா இதை யோசிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்ட்டு மெஜாரிட்டி பீப்புள் டோன்ட் டு இட். இப்ப நம்ம ஏஐ வேற ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 5 years இருக்குமா பீக்ல? 5 years 4 yearsல இதுக்குள்ளாரியே ஏஐ அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து கம்மியா இருக்குது. இந்த சென்ஸ் வந்து தே கேனாட் கிரிட்டிக்கல் திங்கிங் கம்மியாகுது. ஸோ அதனால இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் நீங்க ப்ராக்ரஸ் ஆகுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, பட் இன்னொரு பக்கம் யூ வில் பிகம் வெரி டம். when I say very dumb in the sense வந்து நம்ம 35 yearsல இதுக்கு முன்னாடி என்ன அச்சீவ் பண்ணோமோ அதை எப்பவுமே அச்சீவே பண்ண முடியாம போயிடும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து வில் கோ பேக் இன் எவல்யூஷன். ஓகே. see பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ஏஐ இஸ் ஆக்சுவலி இப்போ இந்த இருக்கிற கம்பெனிஸ் வந்து they don't care. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே this is my product and this is why how I'm going to make money. சாம் ஆல்ட்மேனை பொறுத்த வரைக்கும் even if he knows that AI is going to bring in World War 3 அப்படின்னாலுமே he doesn't care. Do you think that he going to care? He doesn't care because அவனுக்கு வந்து this is the only thing he do. ஏன்னா இப்போ வந்து எப்போ AI எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றல அக்ரிகல்ச்சர் போய் பண்ணலாம் அப்படின்னா do you think that they are going to do? ஸோ ஈவன் ஏஜி வந்தாலுமே அது வந்து ஒரு மொனோபொலி கட்ட போயிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே டேஞ்சர் இல்லை. ஸோ பீப்புளுமே டம்ப் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களால திங்க் பண்ண முடியாது. ஈவன் ஏஐ வந்து ஒரு த்ரெட் கொண்டு வருதுன்னா கூட அதுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்மளோட எபிலிட்டிஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு மாரல் காம்பஸ்னு ஒன்று இருக்கும், கரெக்ட் ரைட்னு சொல்றதுக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட செல்ஃப் பெர்சர்வன்ஸ் ஒன்று இருக்கும், நம்மளை காப்பாத்திக்கணும், நம்மளுக்கு எது முக்கியம் நம்மளுக்கு எது முக்கியம் இல்லை அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கும். இதை தாண்டி நம்ம யோசிக்கிறது, ஒரு ஐடியாஸ் யோசிக்கிறது. இப்போ நம்ம வந்து வர்ச்சுவல் பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணோம், ப்ரிட்டி ஏக்கு ஒன்று பண்ணோம். இந்த ஐடியாஸ் யோசிக்கிறது நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த மாரல் காம்பஸ் இல்லைனாலும் இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி செல்ஃப் பெர்சர்வன்ஸ், என்னை பத்தி நான் காப்பாத்திக்கணும் அப்படி இப்படி இல்லை, எனக்கு கியூரியாசிட்டி மட்டும் ஓகே லெட்ஸ் சே இந்த கியூரியாசிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு இல்லைன்னா வாட் இஸ் அ பர்பஸ் அப்படின்றதுனால இங்க நான் உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா ஐ டோன்ட் நீட் எனி ஆஃப் த ஹியூமனிட்டிஸ் அதர் குவாலிட்டிஸ். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்றான், ஒரு கேன்சருக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு என்ன போர்ஷன் ஆஃப் த ஹியூமனிட்டி ஹி நீட்ஸ் இட்? ஹி ஜஸ்ட் கோனா சிட் அண்ட் வாட்ச் ஒரு எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல வந்து ஹி இஸ் கோனா லுக் இன்டு த கேன்சர் செல்ஸ் அண்ட் see ஓகே இது எப்படி மல்டிப்ளை ஆகுது, எப்படி நம்ம கில் பண்ணலாம், என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் ஆகுது, இப்படி தான் ஒர்க் பண்ண போறோம். இதுல வந்து வேர் இஸ் த ஹியூமனிட்டி போர்ஷன் ஆஃப் இட்? இந்த பர்பஸ் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இல்ல. ஸோ டெக்னிக்கலி வந்து இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நம்மளோட நியூரல் ஸ்கீமா வந்து இட் இஸ் இன்வென்டிங் தோஸ் ஐடியாஸ். பிகாஸ் நம்மளுக்கு அந்த ஐடியாஸ் வேணும், அதை இன்வென்ட் பண்றோம். ஸோ அப்போ அந்த ஐடியாஸ் வேணும்ன்றது நம்ம மற்ற அனிமல்ஸ்க்கு இல்லை, நம்மளுக்கு மட்டும் இருக்கு. ஸோ இட் லுக்ஸ் லைக் வி ஆர் ப்ரோக்ராம் டு பர்பஸ்லி டு இட். நம்ம அந்த பர்பஸ்ல என்ன பண்றோம்? நம்மளே நம்ம அழிச்சுக்கிட்டு நம்ம மைனிங் பண்றோம், இந்த உலகத்தையே பில்ட் பண்றோம், ரோடு போடுறோம், எல்லாத்தையும் பண்றோம். மேபி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்மன்ஸ் அரைவல். ஓகேவா? அதே ப்ரோக்ராம் ஹஸ் டு கோ அண்ட் கஸ்டமைஸ் த ஹோல் வேர்ல்ட், கீப் இட் ரெடி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஏஐ நம்ம என்ன பண்ண வைக்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதே தான் பண்ண வைக்க போறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ நேச்சுரல் எவல்யூஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஏஐ அந்த வேலையை பண்ண வச்சுட்டு வீல் பிகம் டம்மர், எவென்ச்சுவலி வீல் டிஸ்ட்ராய் அவர் செல்ஃப்.
ஏஐ வந்து ஈவன் தோ இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஸ்மார்ட், பட் இட்ஸ் நோஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு டூ இட். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றது வந்து செல்ஃப் ப்ரெசர்வன்ஸா மாறிடலாம். இட் இஸ் நாட் ஈவன் லைக் இட் இஸ் அதுக்கு வந்து அது ஒரு பர்பஸாகவும் இருக்காது, மீனிங்ஃபுல்லாகவும் இருக்காது. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி வந்து சாட் ஜிபிடி ஆன்சர் பண்ணுதோ அதே மாதிரி we might actually create a system which basically monitors a lot of things. அது ஒரு ஏஐ சிஸ்டமா இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து when it actually sees something it gives an answer. அந்த ஆன்சர் வந்து ஓகே லெட்ஸ் ஆக்சுவலி கிரியேட் சம் வார், லெட்ஸ் கிரியேட் சம் பேனிக், சோஷியல் மீடியாவை ட்ரிகர் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை மாடரேட் பண்ணுவோம், அதை பண்ண வேணாம். இட் கேன் கிரியேட் ஆல் தட் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் டு ஆக்சுவலி கிரியேட் வேர்ல்ட் வார் 3. ஸோ பட் இட் டஸ் இட்ஸ் ஏஜ். ஸோ ஆக்சுவலி இது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இப்போ இந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஹியூமன் நாலேஜ் வந்து நம்ம இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஜுகேஷன் ஒரு ஹியூமன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எஜுகேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு 25 இயர்ஸ் நம்ம இனிஷியலாக நம்ம லைஃப்பில் வந்து பாதி டைம் வந்து நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாலேஜை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு, லைக் வந்து அந்த எல்எல்எம் வந்து எப்படி வந்து நம்ம டேட்டாவை வந்து ட்ரைனிங் டேட்டா. ஆமாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு எல்எல்எம்க்கு வந்து ஒரு 1 hour ஆகுது ஒரு டேட்டாவை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து 25 இயர்ஸ் ஆயிடுது. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வாட் இஸ் த பாயிண்ட்? அப்போ நம்ம I understand your point. Okay, நம்ம வந்து we don't have to waste time in basic physics. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏஐ பண்ணிச்சு. we don't have to work about any calculus or differential integral. இது எல்லாமே ஏஐ ஒர்க் அவுட் பண்ணிச்சு. we don't even need to go and study it. if you just know அது எதுக்கு, அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் ஐ செட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஏஐ வந்து நம்ம ரொம்ப ஃபண்டமெண்டல் லெவலில் நிறைய விஷயத்துல யூஸ் பண்றதுனால நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து கம்மியாயிட்டே போகும், கிரிட்டிக்கல் திங்கிங் கம்மியாயிட்டே போகும். அப்படி போறப்ப நம்மளுக்கு புதுசா ஐடியாஸ் வரதுக்கான சான்சஸே ஒரு சமயத்துல இல்லாம போயிடும், ஒரு ரிக்குவயர்மெண்ட்டே இல்லாம போயிடும். ஓகேவா? ஸோ ஈவன் இஃப் யூ ஹேவ் அ வெரி பவர்ஃபுல் ஏஐ அப்படின்னாலுமே அந்த ஏஐ வந்து இப்போ நம்ம பண்ற நிறைய மண்டேனான டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட் வில் ஆக்சுவலி மேக் அவர் லைஃப் ஈஸியர் அண்ட் கிவ்ஸ் அ கம்ஃபர்டபுள் லைஃப். அதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவோம். தவிர அதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது கிரவுண்ட் பிரேக்கிங் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஒரு ஆன்டி கிராவிட்டி கண்டுபிடிப்போம், குவாண்டம் லாக்கிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேக்லாவ் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் I don't think so we will actually see. இது எல்லாமே நடக்கும். There is a small group of people who will continue to innovate. இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. But majority of the people வந்து will become dumber. ஸோ ஆக்சுவலி அப்போ இப்போ எஜுகேஷனில் வந்து வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஜஸ்ட்டு வந்து நாலேஜை வந்து அக்வயர் பண்ணுறது, ஜஸ்ட் நாலேஜ் அக்வயர் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இல்லை வந்து கொஷின் கேட்கறது, இல்லை ஈவன் வந்து நமக்கு இருக்க ஸோ எல்எல்எம்க்கு வந்து ஆல்ரெடி நாலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம கொஷின் கேட்டாவே அது வந்து ஆன்சர் பண்ணுது. ஸோ இப்போ ஈவன் ரீசெண்டாக வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பெர்ப்ளெக்சிட்டியோட சிஓ ஒரு இன்டர்வியூவில் வந்து கூட சொல்லியிருப்பார். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுலேருந்து கொஷின் கேட்குற டிரான்சிஷனுக்கு வந்து போயிடுவோம். ஸோ இனிமேல் வந்து ஜஸ்ட் வந்து நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, இன்னும் பெட்டராக வந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் நம்ம ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு எல்லாமே வந்து புக்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்து நம்ம ரீட் பண்ணுற சிஸ்டமாக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த நாலேஜை வந்து அக்வயர் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து கொஷின் கேட்கறதுக்கான ஸ்டெப்புக்கு வந்து எப்படி போகிறது? ஸோ இவ்வளோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது? ஸோ கொஷின் கேட்குற சொசைட்டியாக வந்து எப்படி மாற்றுறது? ஈவன் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இதைத்தான் நம்ம வந்து ஒரு இந்த கொஷின் கேட்கறதே ஒரு தப்பான ஒரு இமேஜில் தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி வந்து பெட்டராக கொஷின் கேட்கறது, அதுக்கு வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸு நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறது, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து எப்படி வந்து இதுக்கு அடாப்ட் ஆவாங்க? கொஷின்ஸ் இஸ் நாட் ஃபார் ஆல். ஓகேவா? ரியாலிட்டி அதுதான். நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடையாது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ திங்க் அபவுட் 2 scenario. A guy who goes and works in a factory or a software company or engineering company where he is given task. அவனுக்கு டாஸ்க் கொடுத்துருவாங்க, இதை நீ பண்ணு. ஓகே, he can ask question in the job. அதை தாண்டி வந்து he is having a limitation of boundary of scope. இந்த ஸ்கோப்புக்குள்ள நீ கொஸ்டின் கேளு. உங்களுக்கே இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுன்றாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கலாக நீங்கள் கொஸ்டின் கேட்க முடியும். அதை விட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணீங்க, இந்த ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி வந்து எவ்வளோ வந்து கிளைண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க, என்னென்ன மைல் ஸ்டோன் இந்த மந்த் பே பண்ணுறாங்க அப்படின்னா it says that okay, it's none of your business. Okay, so questions are not for all. That is the future. Anytime நீங்க வந்து இப்ப இல்ல,
இப்போ இந்த 300 இயர்ஸ் ஆஃப் நம்மளோட மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடியுமே வந்து கொஷின்ஸ் இஸ் நாட் ஃபார் ஆல். ஓகேவா? லீடர்ஸ் வந்து இஃப் யூஆர் அ லீடர் அப்படின்னா யூ க்ரோ பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். நீங்க எல்லா லீடர்ஸையும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பர்க் அண்ட் பட் அட் த சேம் டைம் தட் இஸ் அ பவர் தட் கம்ஸ் வித் அ கர்ஸ். அது உங்களுக்கு எவ்ரி ஒன் டோன்ட் கெட் டு ஏர்ன் தட். ஓகேவா? நீங்க கொஸ்டின் கேட்கலாம். when you're a small guy, when you ask questions you may not even get an answer. ஓகேவா? யூ டோன்ட் அந்த சி த பாயிண்ட் என்னன்னா த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் அப்படின்றது கேட்கறன்றது வந்து இட் இஸ் அ பவர். அதை வந்து முக்காவாசி பீப்புள் வந்து தே டோன்ட் யூஸ் இட். அவங்க எதுக்கு கேட்பாங்கன்னா எனக்கு ஏன் நீங்க வந்து லேட்டா விட்டீங்க, எனக்கு ஏன் சீக்கிரம் விடல, அவனுக்கு மட்டும் ஏன் லீவ் கொடுத்தீங்க, இந்த மாதிரி விஷயத்துல தான் கொஸ்டின் கேட்பாங்க. கம்ஃபர்டபுளான சர்க்கிள்லயே வந்து நீங்க வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலையன்ஸோட ஸ்டோரிஸ் வந்து இருக்கும், துர்பாய் அம்பானியோட கதை இருக்கும். அதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவன் பண்றப்ப அவன் நிறைய கொஸ்டின் கேட்பான். அதே மாதிரி ஃபவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், மெக்டானல்ட்ஸ் எப்படி ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவன் வேலையை விட்டுட்டு அவன் ஒரு சேல்ஸ் பர்சன் அந்த கடையில போயிட்டு அந்த மெக்டானல்ட்ஸ் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும், அங்க போய் நின்றுட்டு இது எப்படி பண்றீங்க, இதையும் எப்படி பண்றீங்க, அதையும் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டின் கேட்பான். ஸோ லீடர்ஸ் ஆர் பார்ன் வித் திஸ் ஹேபிட். அதர்ஸ் வந்து அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல எக்ஸாம்ஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து கிராஜுவேஷன் ஒன்று கொடுக்குறோம் 3 இயர்ஸ். அவங்க தான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. ஆமா. ஸோ அது அவங்க கேட்குற கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆமாம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். பட் வந்து இப்போது ஈவன் வந்து ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. ஒரு எல்எம் கிட்ட கேட்டால் வந்து அதை வந்து ஆன்சர் பண்ணிடுது. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ கிராஜுவேஷன் வச்சு ஒரு எக்ஸாம் எழுதி அதாவது இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது? உண்மையிலேயே இப்போ நாலேஜ் வந்து இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து நாலேஜ் வந்து ஏஐக்கே இருக்குது. ஸோ அது கேட்டால் வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லிடும். ஸோ ஈவன் அந்த பர்ப்ளெக்சிட்டியோட சிஓ அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார். ஸோ நாலேஜை வந்து ஸோ இன்டெலிஜென்ஸை வந்து நாலேஜை வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் லைக் ஒரு கொஷின் கேட்டேன்னா அதை வந்து எனக்கு அதை பற்றின எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லைன்னா கூட நான் இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கு எப்படி வந்து ஒரு சொல்யூஷனோட வரேன் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்டெலிஜென்ஸை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஈவன் வந்து ஒரு மேத் ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஈவன் மேத் ப்ராப்ளம்னாலே நம்ம ஒரு 2-3 தடவை சால்வ் பண்ணோம்னா அது நமக்கு வந்துடும். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து அது ஒரு நாலேஜாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி வந்து ஏஆரால் வந்து மெஷர் பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஆக்சுவலி எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது? லைக் வந்து இனி நமக்கு வந்து நல்லாவே தெரியும் எக்ஸாம்ஸ் மட்டுமே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து டிசைட் பண்ண போகிறதில்ல. ஸோ see as I said வந்து the world is built for the average. ஓகேவா? 99% வந்து people வந்து they are average வந்து பெஸ்ட் ஆவரேஜ் worst ஆவரேஜ் அவ்வளவுதான். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல நீங்க போறீங்க அப்படின்னா பாஸ் மார்க் வந்து 50 மார்க்ஸ் வைக்கிறோம். 100 out of 50 பாஸ். தட் மீன்ஸ் லைக் 50 மார்க்ஸ் நீங்க 51 எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர். நீங்க 100 எடுத்தாலும் சரி 51 எடுத்தாலும் சரி யூஆர் பாத், போத் ஆர் பாஸ். அதுக்கப்புறம் தான் கிரேட்ன்றது. உங்களுக்கு பாஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த 100 மார்க்ஸ் எடுக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிஸ்டமே வந்து இட் இஸ் பில்ட் ஃபார் தி ஆவரேஜ். ஏன்னா அது வந்து ஈவனா ஒரு மீடியனா இருக்கிற மக்கள் வந்து 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை விட கம்மியா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. பட் தட் இஸ் மீன் தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் பேசிக்லி ஒரு டாஸ்க், ரெப்படேட்டிவ் டாஸ்க் அவங்க எவ்வளவு தூரம் மெமரைஸ் பண்ணி பண்றாங்க, இவ்வளவுதான் அதுல. ஓகேவா? பட் தட் இஸ் வாட் வி ஆர் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட். ஸோ அதனால நீங்க வந்து ஏஐ வந்தாலும் வரலனாலும் என்ன பண்ணாலும் 99% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்களோ இதை வந்து வேற ஃபார்ம்ல ஒன்னா பண்ணுவாங்க தவிர திஸ் இஸ் வாட் தே கோனா டு. பிகாஸ் see even if you ask them to ask நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வைங்க, என்ன பண்ணுவீங்க அதை பண்ணுவீங்க, they don't have the ability to take risk. நான் சொல்றது வந்து it might be hurtful to people but that is a fact. அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணுன்ற ஆட்டிடியூட் இருக்காது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பெருசா சாதிக்கணும் ஆம்பிஷன் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் வந்து மூணுக்கு போகணும், மார்ஸுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கனவே இருக்காது. அவங்களுக்கு கனவே கூட இல்லாம கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இட் மைட் பி ஹர்ட்ஃபுல் வாட் ஐ சே இட் பட் தட் இஸ் அ ஃபேக்ட். 99% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஈவன் இஃப் நீங்க எலான் மஸ்க்ல கொடுக்குற மாதிரி எலான் மஸ்க் கூட போய் நீ வேலை செய்ய அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், எலான் மஸ்கா பெருசா இருப்பான். நீங்க அதை விட்டுட்டு இன்னொரு பில்லியனர் பேர் சொல்லி பாருங்க, நான் அதுக்கு அங்க போய் வேலை செய்யணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்? இப்ப கொடுக்கறது 50,000 மேல கொடுப்பானா? ஓகேவா? ஸோ அதனால இட் டசன்ட் மேட்டர். எஜுகேஷன் சிஸ்டம் என்னவாலும் சேஞ்ச் ஆகட்டும், இட் மைட் சேஞ்ச் த ஃபார்ம், இட் மைட் சேஞ்ச் த வே இட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அது எல்லாமே கூட இருக்கும். ஏஐ இன்டெகிரேஷன் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். எவென்ச்சுவலி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ இதே மாதிரி they'll be doing another set of work.
அவ்வளவுதான். ம். they'll be trained for that work. அவ்வளவுதான். ஒரு ரெகுலரான ஒரு முண்டேனான ஒரு ஒர்க், நாட் டூ மச் கிரிட்டிகாலிட்டி, ஒரு மினிமல் சேலஞ்ச் இருக்கும். பிகாஸ் ஹியூமன்ஸ் நீட் சேலஞ்ச், அதனால ஒரு சேலஞ்ச் இருக்கும். மற்றபடி வந்து they'll go and they'll earn something and they'll do something, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அன்லெஸ் எவ்வளவு அன்டில் நாளாலும் வந்து அவங்களுக்கு வந்து ரியலாவே அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு அர்ஜ் வந்து ஏதாவது ஒன்று இம்பாக்ட்ஃபுல்லாக கிரியேட் பண்ணணும்னு இல்லாத வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இல்ல. முக்காவாசி பேருக்கு வந்து ஈவன் இஃப் யூ கிவ் them $1 billion அப்படின்னா they not even sometimes interested to take that additional pressure and stress and to do it. ஒரு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷனே இல்லை. ஓகேவா? ஸோ they don't get dreams. ஸோ ஏஐ வந்து ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உண்மையிலேயே ஏஜே வந்துருச்சு அப்படின்னா வந்து ஸோ இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் லைக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஸோ இதெல்லாமே ஸோ எல்லாத்தையுமே, ஸோ ஈவன் வந்து எலான் மஸ்க் ரீசெண்டாகவும் சொல்லியிருந்தார், ஈவன் நித்யானந்தா ஒரு பாட்காஸ்ட்டில் கூட, ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஹியூமன் வந்து ஒர்க்கே பண்ண வேண்டியதில்லை, ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஒரு இது வந்து ஈவன் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 இயர்ஸில் வந்து நடந்துடும். யாருமே ஒர்க் போக வேண்டியதில்லை, எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீவ் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இந்த ஏஐயோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா ஏஐனால இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்பயுமே அப்படிதான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளால தான் இந்த கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற டாக்ஸ் கட்டுறது இது எல்லாத்த விட கவர்மெண்ட் வேணும்னா அதே லோன் அமௌண்ட்டை திரும்ப வாங்கிட்டு அதை ஒரு டெப்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பணம் இல்லைனாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேசிக்லி டு கீப் அஸ் பிஸி. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கடா, பிரிண்ட் பண்ணி கூட நமக்குலாம் கொடுத்துடலாம்ல. ஆமா. ஸோ இப்போ ஆல்ரெடி இதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 60 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம கரன்சி வேல்யூ டிவேல்யூட் ஆகிட்டே இருக்கு? ஏன்னா பிரிட்டி மச் அதுதான். தே டோன்ட் கேர் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏன்னா சி வாட் த எக்கனாமி இஸ் மேட் ஆஃப் இஸ் த பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ இது இவ்வளவு உழைக்கிறான், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிற பாப்புலேஷன் அத்தனை பேர் உழைக்கிறான். முன்னாடியாவது ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் உழைச்சாங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒருத்தர் உழைப்பாங்க. இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியில தாத்தாவானதுக்கு அப்புறம் அவரு ஒரு ஒரு செக்யூரிட்டி ஜாபுக்கு போறாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை செய்யறாங்க, பசங்க ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு பண்றாங்க. கிட்டத்தட்ட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இவங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க, இவங்க எல்லாரும் டாக்ஸ் கட்டுறாங்க, இருந்தும் கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குது. நீங்க எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் தட்ஸ் சேம் கேஸ். ஆஸ்திரேலியாவிலையும் அதே தான், யூஎஸ்லயும் அதே தான், எல்லா இடத்துலயும் அதே தான். அப்போ வந்து வி ஆர் ஆல்ரெடி ஆன் சார்ட் ஆஃப் லைக் ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி தான். இட் இஸ் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிஸியா ஒரு டாஸ்க் இதெல்லாம் கொடுக்கலன்னா வாட் தே வில் டு, உட்காந்து ஏதாவது கலவரம் பண்ணிட்டு இருப்பானுங்க, அது பண்ணிட்டு இருப்பாங்க, போர் அடிச்சு தான். ஓகேவா? ஸோ பெட்டர் டு கீப் தம் பிஸி. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு மந்த் ஆன் மந்த் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டோம்னா they will be busy just focusing on that. They don't look at you. ஓகேவா? ஸோ அதனால இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்ன்றது வந்து இட் வில் நெவர் ஹேப்பன். ஏன்னா தட் வில் கிரியேட் கேயாஸ். ஹியூமன்ஸ் வந்து ஐடியலா இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் மோஸ்ட் டிஸ்ட்ரக்ட்ஃபுல் ஸ்பீசிஸ். அவங்க நீங்க கம்பேரிட்டிவ்லி நீங்க கவனிச்சீங்கன்னா சிங்கம் வந்து எதுவும் இல்லைன்னா அது பாட்டுக்கும் படுத்து கிடக்கும், சாப்பிட்டுச்சுன்னா படுத்து கிடக்கும், பசி இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். இதை தாண்டி அதை என்னைக்காவது வந்து போயிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 மானை கொள்றதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுதா? பட் ஹியூமன்ஸ் அதை வேலையை பண்ணுவானுங்க. ஸோ வி ஆர் வெரி டிஸ்ட்ரக்டிவலான ஸ்பீசிஸ் அது. சரியா? அதனால இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் இதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது. நீங்க இன்னைக்கே வந்து எந்த கண்ட்ரில அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுதோ அந்த 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 பெர்சன்டேஜும் கிரைம் ரேட்டும் ப்ரொபோஷனலா இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா கிரைம் ரேட் அதிகமாகும், அது கம்மியாச்சுன்னா கிரைம் ரேட் கம்மியாகும். ஸோ வி நீட் பர்பஸ். அதுவும் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி 99% ஆஃப் த பீப்புள் வந்து தே ஆர் ஆவரேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் தம் சம்திங். இந்த ஆவரேஜ் பீப்புளை தான் வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து பயங்கரமாக பாதிக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஈவன் வந்து ஏஜேலாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு ஒன்று வந்தாலுமே கூட ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்மளோட நாலேஜ் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ ஈவன் ஏஜேயே வந்தாலே அந்த ஏஜே அந்த அளவுக்கு வந்து நாலேஜபிளான ஒரு பர்சன் வந்து அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிளான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து அதுலேருந்து வேல்யூ வந்து லெவரேஜ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லைக் இல்லை வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் அட் ஆல். See, ஒருவேளை if you achieve AGI அப்படின்னா humans will not be part of the equation. In what level you will command an AI? When it is going to think about, let's say இப்போ என் கம்பெனியில் CEO ஆகிட்டேன், மிச்சம் இருக்கிற 5 வேலையும் அதுக்கு நான் கொடுத்துட்டேன், டெவலப்பர் வேலையும் கொடுத்துட்டேன், டிசைனர் வேலையும் கொடுத்துட்டேன், சேல்ஸும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என்னோட ஆஃபீஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நான் வந்து நான் இந்த ரூம்ல இருந்து நடத்துறேன், இந்தியால இருந்து நடத்துறேன்,
நானே கிளைண்ட் மீட்டிங் போறது கிடையாது. எப்படியே போனாலும் ஜூம் மீட்டிங் தான் பண்றேன். ஸோ டெக்னிக்கலி இந்த எல்லா வேலையுமே நான் ஒரு ஏஜிஐட்டு கொடுத்துட முடியும். அதுவே வந்து டக்குன்னு ஒரு சினாரியோக்கு பேசி ப்ராஜெக்ட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ இது என்ன பண்ணணும்னா அந்த கிளைண்ட் எனக்கு கொடுக்குற கிளைண்ட்டுமே அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுவோம். ஏஜிஐ பேசி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் அ பாயிண்ட்? அதான் அதனால தான் வந்து இங்கே வந்து ஸோ அந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போடல அப்படின்னாலுமே உங்களோட ஒர்க்ஸை வந்து ஏதாவது ஒரு ஏஐ மாடலோ இல்லை ஏதாவது ஒரு சிஸ்டமோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. சி அது வந்து இட் டசன்ட் சி ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹியூமன்ஸ் வில் நாட் பி ஒரு ஐடியலா இருக்க சுச்சுவேஷன்ல வி வில் கமிட் சோ மெனி கிரைம்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து யூ டேக் இட், ராபரில இருந்து எல்லா மர்டர்ல இருந்து எல்லாமே வந்து இட் இஸ் பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிரைம் ரேட்ல நீங்க ஸ்டோரிஸ் எல்லாமே படிச்சு பாத்தீங்க அப்படின்னா வேர் இட் ஆல் ஸ்டார்ட். அது நடந்தாலுமே வேம்பயர் மாதிரி ஆயிருவாங்கல்ல ஹியூமன்ஸ் எல்லாருமே. அவ்வளவுதான். அதே இது வாட் நீங்க எல்லா கிரைம் ஸ்டோரிஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா தே ஹேட் டூ மச் டைம். அந்த டூ மச் டைம் தே டோன்ட் ஹேவ் தே நாட் அவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமா ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லைன்னா, அப்படி இன்டென்ஷன் இருக்கிறவன் தாமஸ் ஆல்வா எடிசன், யூ லுக் அட் ஐன்ஸ்டீன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் அவங்க டைம் வந்து ஃபுல்லா வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் இட் ஆன் கிரியேட்டிங் an ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவல் டு MC ஸ்கொயர், அந்த மாதிரி ஒரு விஷயம் ரிலேட்டிவிட்டி தேரி அப்படின்னு உட்காந்து பண்றாங்க. இப்போ அவங்களுக்கே அந்த பர்பஸ் இல்லை அப்படின்னா வாட் தே வில் டு?